மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கர்மா, மருத்துவம், மூலிகை, முத்திரை தொடர்பான பல விளக்கங்களை பார்க்க போறோம். இது தொடர்பா பல்வேறு தகவலை நமக்கு சொல்வதற்காக மூலிகை சித்தர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. சார், முதல்ல இந்த காலத்துல நிறைய பேருக்கு மனிதர்களுக்கு நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் அறிவியல் சார்ந்து தான் இந்த காலத்துல நோய் வருதா, இல்ல கர்மாவின் பலவீனமா இந்த நோய்கள்லாம் வருதா? கர்மாவை தொடர்ந்து வருவதும் நோய். நோய் பல்வேறு விதத்தில் வரும். அதில் கர்மாவை தொடர்ந்து வர்றது ஒரு நோய். கர்மாங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜீன், அதாவது நம்முடைய முன்னோர்கள் வழித்தோன்றல், நம்ம டிஎன்ஏ தியரியின்படி சின்ன வயசில் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். குட்டை குட்டை, குட்டை நெட்டை, நெட்டை நெட்டை, நெட்டை குட்டை, மறுக்காவும் குட்டை குட்டைன்னு வரும். இதுதான் டிஎன்ஏ தியரி. அப்படின்னா நம்ம யாருன்னு கேட்டால், நம்மை ஒத்த குணமுடைய, நம்மை போன்றதோட வடிவமுடைய, நம்மை போன்றதொரு பேச்சுடைய, நம்மை போன்றதொரு நடை உடை பாவனை உடைய ஒருத்தர் நமக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அது நம்ம முன்னோர்களாக இருக்கலாம். நாமே அதனுடைய 5வது வழித்தோன்றல் ஜெராக்ஸ் தான். ஏன்னா ஆன்மாவுக்கு அழிவில்லை, உடல் அழிஞ்சு போயிடும். ஆன்மா தன்னை ஒத்த குணமுடைய ஒருத்தரை நாடி வரும். அப்போது இந்த கர்மா எப்படி வருதுன்னா, நம்முடைய முன்னோர், நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, நிறைய சம்பாரித்து சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. உடனே நாம் என்ன பண்ணுவோம், ஹேர்ஷிப் எடுத்து அதை அவங்களுக்கு பின்னாடி நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்படின்னா அவர்கள் அறிந்தோ அறியாமலோ பாவங்களை செய்திருந்தால், எனக்கு சொத்து மட்டும் போதும், பாவத்தின் சம்பளம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாரும் போக முடியாது. ஆக ஒரு விழிப்புணர்வு தேவை. நாம் ஒன்றும் செய்யாதிருக்க நம்மை தொடர்ந்து பல நோய்கள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம், பல இடையூறுகள் வரலாம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், முன்வினை பயன் காரணமாக ஏற்படும் பாப சாபம். அதை கர்மான்னு கூட சொல்லலாம். கர்மாவினுடைய தொடர்ச்சி தான். அப்போ முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கு நாம் எப்படி வாரிசோ, அவர்கள் செய்த பாவங்களுக்கும், அறிந்தோ அறியாமலோ, தெரிஞ்சுக்கிட்டு யாரும் பாவம் செய்ய போகிறதில்ல, தெரியாமல் ஒரு பொருளை சேர்க்கின்ற ஒரு விதத்திலோ, அல்லது ஒரு சொத்து சேர்த்து வைக்கின்ற நேரத்திலோ அறியாமல் செய்த பிழைகளும் பாவங்களாகும். அந்த பாவத்தின் சம்பளமும் நம்மைத்தான் சேரும். அது கர்மாவாக நம்மை தொடரும். இப்போ ஒருத்தருக்கு பார்வை குறைபாடு இருக்குதுன்னா, அவங்களுடைய வாரிசுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்வை குறைபாடு. சர்க்கரை நோய் இருக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் சர்க்கரை நோய் இருக்குது. ஒருத்தர் அகால மரணம் அடைஞ்சிட்டாரு, அவருடைய மகனும் அதே மாதிரி மரணம் அடைஞ்சிருப்பார், அவருக்கு பிறந்த மகனும் அதே மாதிரி வந்திருப்பாங்க. இதெல்லாம் தான் கர்மான்னு சொல்கிறது. ஆக கர்மாவிலிருந்து யாரும் விதிவிலக்காய் போய்விட முடியாது. எல்லோருமே கர்ம வினையை கடந்து தான் போகணும். அப்போ அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, இறை வழிபாடு, யோகம், தியானம், அல்லது சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் இவர்களை எல்லாம் வழிபடுவதன் மூலமாகவும், யோகசாரங்களை செய்வதன் மூலமாகவும் நம்ம அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அதாவது கௌதம புத்தர் இருந்தார், போதி மரத்தின் கீழே போய் உட்கார்ந்துட்டு இருந்தார், தியானம் தவம் எல்லாம் செய்தார். அதற்கு முன்னதாக துன்பங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்று பல்வேறு விதத்தில் போய் தேடினார். ஆனால் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரு ஐயர் கூப்பிட்டாரு, இங்கே வா, என் கூட நீ 3 வருஷம் இரு, உனக்கு எல்லா யாகங்களையும் கற்றுக் கொடுக்குறேன், நீ அதுக்கப்புறம் அந்த யாகங்களை பண்ணினா துன்பத்துக்கு காரணம் கண்டுபிடிச்சிடலான்னாரு. இவர் போகிறாரு, அலையிறாரு, அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க, யாக குண்டங்களை வளர்த்துறாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ யோசனை பண்ணுறாரு, என்னடா இது தப்பாக இருக்கே. பர்காம் வெளியே எல்லா பக்கம் பார்க்குறாங்க, மக்கள் எல்லாம் துன்பப்பட்டு இருக்காங்க, இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு போதி மரத்தடியில் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த போது அவர் இந்த முத்திரையை தான் அழகாக பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தார். அவருடைய பின்னாடி ஒளிவட்டம், ஆரோங்கிறது
அவர் இந்த முத்திரைகளின் மூலமாக கிடைப்பது தான் ஆரோ. ஆரோங்கிறது அந்த அந்த ஒளிவட்டம் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும். அந்த ஒளிவட்டத்தை உங்கள் கண்களால் பார்க்க முடியவில்லை. இதை இந்த முத்திரைகளை பயிற்சிகளை மேற்கொள்கிற போது அந்த ஆரோ நமக்குள்ளே வந்து பிரபஞ்சத்திலிருந்து அப்படியே வந்து இறங்கும். இறங்க இறங்க புத்தர் போதி மரத்தடியில் உட்கார்ந்துருந்த போது அது அடர்ந்த வனம். சிறுத்தை இருந்தது, மான் கூட்டம் மேய்ந்து கொண்டிருந்தது, ஆற்றிலே தண்ணீர் போய் கொண்டிருந்தது, யானைகள் மரங்களை ஒடித்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த மானை கண்டவுடன் அந்த சிறுத்தை போய் அதை அடித்து சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம் வரல. ஏன்னா அவருடைய அந்த ஒளிவட்டம் ஆரோவானது 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு போதி மரத்தை சுற்றிலும் இருந்ததாம். அப்போ இயற்கையாக தனக்கு கிடைத்த உணவையும் விட்டுட்டு அதை மறந்து ஒப்பற்ற ஒரு நிகழ்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் அந்த ஆரோவில் இருக்குது. போதி மரத்தடியில் அவர் உட்கார்ந்துருந்தபோது 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எந்த விதமான தவறும் நடக்கவில்லை, எந்த ஒரு உயிர் சேதமும் நடக்கவில்லை. அவையவனுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தனவே தவிர ஒன்றை அடிப்பதோ துரத்துவதோ எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஒளிவட்டங்களை ஆரோவை நாம் எடுத்துக்கணும். அதை வந்து முத்திரையின் மூலமாக நாம் எடுத்துக்கலாம். அது பின்னாடி சொல்கிறேன். அதே போல் ஒரு மனித உடம்பு இருக்குன்னு சொன்னால் நிறமிகளால் ஆனது தான் அந்த உடம்பு. பல்லு வெள்ளை, நாக்கு பிங்க் கலர் இருக்குது, கல்லீரல் மண்ணீரல் நீல கலர் கலந்த அல்லது கிரீன் கலர் கலந்ததில் இருக்குது, முடி கருப்பு, ரத்தம் சிவப்பு. இந்த நிறமிகளில் அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக நோய் வந்துடுது. இதற்கும் அந்த ஜீனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்பாவுக்கு இருந்தால் மகனுக்கு இருக்கும், மகனுக்கு இருந்தால் பேரனுக்கு இருக்கும், அம்மாவுக்கு இருந்தால் மகள், எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இவையெல்லாம் அன்னைக்கெல்லாம் கலரை வச்சே வைத்திய முறைகளே தமிழ் பாரம்பரியமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்ணை பார்ப்பாங்க, மஞ்சள் நிறத்தில் இருந்ததா இவனுக்கு மஞ்சள் காமாலை இருக்கிறது, ரொம்ப வெளிரி போயிடுச்சா இவனுக்கு ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அதிகமாக இருக்குது, இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் கை நகங்களையும் கண்ணையும் வச்சு பார்த்தே சொல்லுவாங்க. ஆக இந்த நோய்களுக்கும் கர்மாவுக்கும் தொடர்புண்டு. வெறும் கர்மாவினாலேயே மட்டும் இந்த நோய் வருகிறதுன்னு சொல்ல முடியாது. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களின் மூலமாக கூட நோய் வரலாம். கர்மாவும் ஒரு காரணம், உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு காரணம். ஆக கர்மா எல்லோரும் சந்தித்தே தீர வேண்டும். அதற்கு சாதாரண குடிமகனிலிருந்து ஒரு நாட்டினுடைய அரசன் அல்லது பிரதம மந்திரி வரைக்கும் கர்மா எல்லோருக்கும் வேலை செய்யும். அது அந்தந்த காலகட்டத்தில் என்னத்தை கொடுக்கணுமோ கொடுத்தே தீரும். அதிலிருந்து விலகி நிற்கிறது தான் இறை வழிபாடு, தியானம், தவம் இவற்றையெல்லாம் செய்கிற போது அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆக உலக சமுதாயம் விழித்து கொள்ள வேண்டும். நாம் நல்லதே செய்து கொண்டிருக்கிறோம் என்று காலத்தை கடத்தி விட்டு செல்ல முடியாது. கர்மா நம்மை துரத்தும். அதிலிருந்து விடுபட தயாராகி கொள்ளுங்கள். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க கர்மா என்ற ஒரு அந்த பலனை வந்து எல்லாருமே கண்டிப்பா வாரிசுதாரர்கள் முதற்கொண்டு அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கர்மா வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில எந்த விதத்துல வந்து அதிகமா பாதிப்பை ஏற்படுத்தும்? அதாவது நோய் சார்ந்து ஏற்படுத்துமா, இல்ல பொருளாதார ரீதியாவா, இல்ல வந்து மன கஷ்டங்கள் அது மாதிரி வந்து அந்த கர்மாவோட பலனை நம்ம வந்து அனுபவிக்க கூடுமா? அது தொடர்பா சொல்லுங்க. கர்மாவினுடைய பலன்களை கொடிய நோய்களாகவும் அல்லது வாழ்வியல் நடைமுறைகளில் பல சிக்கல்களை கொடுப்பதாகவும், மனதை சிதைப்பதாகவும், மனம் சஞ்சலம் அடைகிற மாதிரியும் எல்லா விதத்திலும் கர்மா துரத்தி கொண்டு தான் வரும். அதிலிருந்து எல்லாருமே விழிப்புணர்வு அடைய வேண்டுமென்றால் ஏற்கனவே சொன்ன சித்தர் வழிபாடு அல்லது வேறு ஏதேனும் யோகம், தியானம் இவற்றையெல்லாம் செய்து அதனுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக குறைத்து நல்வழிக்கு வர முடியும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவரோட மனசுக்குமே வந்து உடல்ல இருக்கிற பிரச்சனைகளை வந்து மனதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய, நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குதா? கண்டிப்பாக. மனமது செம்மையானால் எல்லா மாற்றமும் வந்துடும். மனம் செம்மையாக இல்லாவிட்டால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்வியல் நடைமுறைக்கு வரும். நினைப்பது நல்லதாக இருந்தால் நல்லது விளையும். நினைப்பதே, யோசிப்பதே, மனதில் தோன்றுவதே தவறானதாக இருந்தால்
நிச்சயம் தவறானதாகத்தான் இருக்கும். ஆக ஒரு மனிதன் ஒரு நோயாளி இருக்காரு, மருத்துவர்கிட்ட போகிறாரு, அப்பா அவனுக்கு இந்த நோய் வந்திருக்குன்னு அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் அதிலேயே பயந்துக்குவார். ஆக சொல்லக்கூடிய விதத்தில், ஐயா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லாயிடுவீங்க, இது ஒரு ரீடிங் தான், இந்த ரீடிங்கை எப்போ வேணாலும் மாற்ற முடியும், இதுக்கெல்லாம் நீங்கள் பயந்துக்காதீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக போவார். அப்போ அவருக்கு அந்த நோய் இருக்கிறதே தெரியாது. 10 வயது குறைந்தாற் போல துள்ளி குதிச்சு போவார். ஆக அந்த மனம் செம்மையாவதற்குண்டான வழிமுறைகளை அவர்களும் எடுத்துக்கணும், அவருக்கு குணப்படுத்தக்கூடியவர்களும் அந்த தன்மையில் சொல்லணும். ஆக மனம் நோயை தீர்க்கும் ஒரு மருந்து என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். மனதை நல்லா வச்சுக்கிட்டாலே எவ்வளவு பெரிய கொடிய நோயாக இருந்தாலும், இது என்ன பண்ணி போட போகுது நம்மள, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நம்ம பார்த்துக்கலாம் என்று மனம் திடசித்தமானால் அந்த திடசித்தம் அந்த நோயைவே வேறறுத்து எடுத்துரும், வலிமை வல்லமை உருவாகும். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுக்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன சார்? முதல்ல இந்த ராஜ உறுப்புகள் அப்படின்னா என்னன்னு கேட்டால், சில பேர் 5ம்பாங்க, சில பேர் 7ம்பாங்க. ஆனால் 5 தான் சிறப்பு. 7 என்பது நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம் என்று ஒன்றை சேர்த்துக்கொள்வாங்க. 5ங்கிறது நுரையீரல். நுரையீரல் நல்லா இருந்ததுனா தான் நல்லா சுவாசிக்க முடியும். நல்ல சுவாசம் இருந்தால் தான் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்ய முடியும். இன்னொன்று ஹிருதயம். இதயம் சீராக இயங்கினால் வாழ்க்கையும் செம்மையாக இருக்கும். இதயம் செம்மையாக சீராக இயங்கவில்லைன்னா இதய நோயாளி அதுவும் எல்லாம் சுவாசத்தில் தான் எல்லாம் முடியுது. அடுத்தது ஈரல், கல்லீரல். கல்லீரல் நல்லா இயங்குச்சுன்னா அவன் நோயற்றவன். அதே போல் மண்ணீரல், சிறுநீரகம். சிறுநீரகம் செம்மையாக இயங்குச்சுனாலே அவனுக்கு எந்த நோயும் இல்லை. இந்த 5 ராஜ உறுப்புகள்னு சொல்கிறாங்க. சில பேர் நரம்பு மண்டலத்தை ஒரு உறுப்பாகவும் ஜீரண மண்டலத்தை ஒரு உறுப்பாகவும் 7 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 5 தான் இந்த சிறப்புக்குரியது. இந்த ராஜ உறுப்புகளுக்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்குதான்னு கேட்டால், இதுக்குள்ள ஒரு தாக்கம், இதனுடைய செயல்பாடுகளுடைய விகிதாச்சாரம் குறைகிற போது நோய் உண்டாகிறது. ஸோ இந்த செயல்பாடுகள் செம்மையாக இருக்கணும்னா, நுரையீரல் நல்லா இருக்கணும்னா சுவாச பயிற்சி, ஒற்றை நாசி சுவாசம், 2 நாசிகளின் வழி சுவாசம், இதெல்லாம் பயிற்சியாக எடுத்துக்கொள்ளணும். சிம் கிரியான்னு ஒன்று இருக்குது சுவாச மண்டலத்தில். அதை 1 2 3 முதல் காலம், 2வது காலம், 3வது காலம், 3வது காலம், 2வது காலம், முதல் காலம் என்று நுரையீரலை செம்மைப்படுத்தினா எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சக்தி போய் கிடைக்கும், எல்லா நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி ஹிருதயம் நல்லா செயல்பட வேண்டுமென்றால் இந்த சுவாசத்தை உள்ளே கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரு 5 வினாடி, ரொம்ப நேரம் தம் கட்டியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது, ஒரு 5 வினாடிகள் வைத்து கொண்டு அதுக்கப்புறம் சுவாசத்தை வெளிவிடணும். அப்போ ஹிருதயம் பலமடையும். இதெல்லாம் பயிற்சியால் சொல்கிறது. உணவே மருந்துங்கிறதுல நிறையா இருக்குது. அதே போல் சிறுநீரகத்துக்கு சீரகம் போட்ட தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே சிறுநீரகம் செம்மையாக வேலை செய்யும். அகத்தை சீர் செய்வதால் அது சீரகம்னு சொல்கிறோம். சிறுநீரகம் முதலான இன்டர்னல் ஆர்கன்ஸை செம்மைப்படுத்துவது சீரகம். கல்லீரல், மண்ணீரல், இதெல்லாம் நிறைய பழங்கள், மாதுளம் பழம் எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரல் மண்ணீரல் சரியாகும். உள்ள சுரப்பிகள் நன்றாக சுரக்கும், ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த ராஜ உறுப்புகளை பாதுகாப்பாக இருக்குமாறு வைத்து கொண்டால் நீண்ட நாளைக்கு ராஜகம்பீரத்தோடு வாழ முடியும். இந்த ராஜ உறுப்புகளை பாதுகாக்க தவறினால், துளசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரலும் நல்லா இருக்கும், ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும், இதய அடைப்புகள் இல்லாமையும் பண்ணிக்கும். கபம் இருந்ததுன்னா அதே வெளியே போக்கிடும். இந்த மாதிரி மூலிகைகள் மூலமாகவும், மற்றபடி கல்லீரல் மண்ணீரல் குறைபாடுகள் ஏற்பட்டால் கீழ்வாய் நெல்லி, மேல்வாய் நெல்லி என்ற மூலிகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும்,
மூலிகைகளின் மூலமாக நிறைய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ராஜ உறுப்புகளை நோய்களிலிருந்து விடுபட்டு கொண்டு வர முடியும். ராஜ உறுப்புகளை பாதுகாத்தால் அவன் வாழ்க்கை நீடிக்கும். ராஜ உறுப்புகளை பாதுகாக்க தவறினால், அதாவது நிறைய சாப்பாட்டு போட்டு சாப்பிட்டுக்கிறது, வேண்டாததை எடுத்துக்கொள்வது, இப்படி எல்லாம் பண்ணும்போது இந்த ராஜ உறுப்புகள் தன்னுடைய செயலை செய்வதற்கு மறுக்கும். அதுதான் நோயாக மாறும். ஆக நோய்க்கும் ராஜ உறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. நோய் வராமல் பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த உறுப்புகளுக்கு உண்டான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், மூலிகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றாடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளிலும் அது பாதுகாக்கப்படும். நீங்க சொன்னது போல இந்த ராஜ உறுப்புகளை நம்ம வந்து சரியா பாதுகாக்காத பட்சத்துல என்னென்ன மாதிரி விளைவுகளை வந்து நம்ம சந்திக்க நேரிடும்? ராஜ உறுப்புகளை பாதுகாக்க தவறினால், இப்போ நுரையீரல் கேட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக இருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியல. இப்போது நீர் கோர்த்துருச்சு, அது செயல்பட மறுக்குது. உடனே என்ன ஆகும்? இப்படி ஒரு சுவாச கோளாறு வந்துடும். இதை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? உடனே ஆக்சிஜன் சிலிண்டரை மூக்கில் வைப்பாங்க. அதன்படி மீண்டும் பழையபடி இயக்க வைப்பாங்க. ஆஸ்மா, வீசிங், சைனஸ், சளி, தும்மல், இருமல், அலர்ஜி எல்லாம் வந்துடும். இதயத்தை நம்ம பாதுகாக்கலைன்னு சொன்னோம்னா இதய கோளாறு வந்துடும். இந்த லேப்டாப் சில நேரத்தில் வேகமாக துடிக்கும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடும், டென்ஷன் ஆகிடும். அந்தந்த நேரத்தில் உணவை எடுத்து கொள்ளாவிட்டாலும் இந்த துன்பங்கள் எல்லாம் வரும். உணவை அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் வரும். எண்ணெய் பொருள்களை அதிகமாக எடுத்துட்டால் அந்த இதயத்தினுடைய வாழ்வுகளில் கொழுப்பு படிமங்கள் போய் அடைச்சிக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டென்ட் வைக்கணுங்க, கொழுப்பு படிமம் இருக்குது, உங்களுக்கு வந்து பிளாக் இருக்குது, அது 80% இருக்குது, 70% இருக்குது என்றெல்லாம் சொல்வார்கள். பூண்டை வறுத்து ஒரு 10-20 பல்ல கரமுறைன்னு மென்று சாப்பிட்டா அந்த கொழுப்பு படிமங்களெல்லாம் அப்போவே கரைச்சிரும். என்ன புண்ணாகும்? புண்ணை ஆற்றிக்கலாம். ஆனால் ஹார்ட்டை நின்று போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இதயத்தை பாதுகாக்கணும். அதே போல் கல்லீரல் மண்ணீரலை பாதுகாக்கணும். மாதுளம் பழச்சாறை எடுத்துக்கணும், லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். பழச்சாறுகள் எல்லாம் ரொம்ப மகோன்னதமானவை. இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு பலப்படுத்துறதுக்கும் சக்தி கிடைப்பதற்கும் இம்யூனிட்டி பவர் கூடுறதுக்கும் தேவை. சீரகம் போன்ற அந்த ரசமெல்லாம் வச்சு குடிக்கிறோம், மிளகு, சீரகம் இதெல்லாம் வச்சு குடிக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறதுக்கு. இந்த ராஜ உறுப்புகளை எல்லாம் இந்த மாதிரியும் செய்யலாம். முத்திரைகளின் மூலமாகவும் ராஜ உறுப்புகளை பாதுகாக்கலாம். முத்திரை வந்து நோய்களை எப்படி வந்து தீர்க்கும்? அறிவியல் ரீதியாக அதுக்கு என்ன விளக்கம் இருக்கு? அறிவியல் மூலமாக நம்ம சொன்னோம்னா, சித்த இலக்கியம் சொல்கிறது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது. அண்டத்தில் இந்த 5 தான் இருக்குது: நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அந்த 5 ஆனது தான் இந்த தேகமும் இந்த பிண்டமும். இந்த 5 ஆற்றல் உடம்புல சமநிலையில் இருந்துச்சுன்னா எந்த நோயும் வராது, வந்த நோய் ஓடிடும். சமநிலையில் வச்சுக்க தெரியறதுக்கு தான் இந்த முத்திரைகள். ஒரு சக்தி அதிகமானா ஒரு நோய், அதே சக்தி குறைஞ்சா இன்னொரு நோய். இப்போ கேட்டீங்க இல்லையா, காற்று சக்தி அதிகமாயிடுச்சுன்னா மூச்சிரைப்பு நோய்கள் வரும். இங்கிருந்து அங்கே நடந்தால் கெஸ் வாங்கும், மாடிப்படி ஏறினா கெஸ் வாங்கும், கொஞ்சம் தொலை நடந்தால் கெஸ் வாங்கும், மூச்சு வேகமாக படன்னு அடிக்கும். அதுதான் பிளட் ப்ரெஷரில் கொண்டு போய் விடும். இந்த சக்தி குறைஞ்சி போயிடுச்சுன்னா தான் ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரியான குறைகள் வருது. நெருப்பு சக்தி அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு அனலாக கொதிக்கும். 98.6, 99 டிகிரி, 100 டிகிரி, 101 டிகிரி கூட ஓரளவுக்கு தாங்கலாம். 102, 103ன்னா உடல் இயக்கம் பாதிக்கப்படும். அதில் பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், கொரோனா ஃபீவர், உருமாறிய கொரோனா, ஒமைக்ரான், இப்போல்லாம் அனிமல்ஸையும் வெஜிடபிள்ஸையும் வச்சுட்டே வருது. டொமேட்டோ ஃபீவருங்கிறாங்க, மங்கி ஃபீவருங்கிறாங்க, என்னென்னவெல்லாம் நம்மை சுற்றி வளர்க்குறோமோ அதன் மூலமாக காய்ச்சல் வருது. அப்போது நெருப்பு சக்தி அதிகமாகிட்டோம் ஒரு பிரச்சனை. குறைஞ்சி போயிடுச்சுன்னா பாடி ஐஸ் மாதிரி ஆகிடும். உடனே சூடு பறக்க நம்ம கைகளை தேய்ச்சி அந்த சூட்டை கொண்டு வருவோம். ஏன்னா பல்ஸ் டவுன் ஆகிடுச்சுன்னா 2வது இயக்கம் கொண்டு வருது சிரமம். உடனே சூடு பறக்க தேய்ச்சி அந்த
வெப்ப சக்தியை கொண்டு வந்துடுவோம். அதாவது சூடு சமமாக இருக்கணும், அதிகமான ஒரு பிரச்சனை, குறைஞ்ச ஒரு பிரச்சனை. காற்று சமமாக இருக்கணும், அதிகமான ஒரு பிரச்சனை, குறைஞ்ச ஒரு பிரச்சனை. இப்படியெல்லாம் நமக்கு பஞ்சபூதங்களினால் ஆக்கமும் இருக்கிறது, அழிவும் இருக்கிறது. இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா, ஆகாயம், இங்கிருந்து புறப்படுறது ஆகாயம். அப்போது ஆகாயத்தோடு தொடர்புடையது கபாலம். கபாலத்துக்குள்ளே என்ன இருக்குது? மூளை இருக்குது. ஒரு மனிதன் மூளை சிறப்பாக செயல்படணும்னா அவன் ஆரோக்கியவானாக இருந்தால் மட்டும்தான் செயல்படும். இந்த மூளையினுடைய ஆற்றல் குறைஞ்சிருச்சுன்னா மப்பு மந்தாரமாகவே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க, செய்வதறியாது பிரம்மத்தை பற்றிய நிலைன்னு சொல்லுவாங்க. பிரம்மத்தை பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா, அப்படி மண்ணு மாதிரி இருக்கா, அப்படி மண்ணு பையன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மூளை வேலை செய்யாது. சில பேர்த்துக்கு ஆகாய சக்தி அதிகமாயிட்டா தன்னை போல பேசுவான், தன்னை போல சிரிப்பான். சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கணும். சங்கிலி போட்டு கட்டி வச்சாலும் அவனை அடக்க முடியாது. ஆகாய சக்தி அதிகமாயிட்டா கண்ணு கூசும், குறைஞ்சிட்டா பார்வை மங்கும். ஆகாய சக்தி அதிகமாயிட்டா காதில் ஒயின்னு ஒரு சங்கு ஊதும், கண்ட்ரோலே கிடையாது, ஊதிக்கிட்டே இருக்கும், இறைச்சலாக இருக்கும். அந்த சக்தி குறைஞ்சு போயிட்டா காது கேட்காது. அதே போல் சொல்வன்மை, பேசிக்கிட்டே இருப்பான். ஆகாய சக்தி அதிகமாயிட்டா குறைஞ்சி போயிடுச்சுன்னா பேசுறதுக்கே சிரமப்படுவாங்க, திக்குவாய். அந்த மாதிரி தான். சில பேர்த்துக்கு சுவை தெரியும், சில பேர்த்துக்கு சுவை தெரியாது. ஆகாய சக்தி அதிகமாயிட்டா சுவை தெரியாது, அது குறைஞ்சிட்டா என்ன சுவைன்னு எப்பொழுதுமே கணிக்கவே முடியாது. அதே போல் நெடி கண்டுபிடிக்க முடியாது. இந்த நெடியையும் சுவையையும் கொண்டு வரதுன்னா கோவக்காயை ஒரு 10 நாள் சாப்பிட்டா போதும், சுவையும் வந்துடும், நெடியும் வந்துடும். இல்லை மாற்று மருத்துவம் நிறையா இருக்குங்க, அது சொல்லலாம். அதே போல் நீர் சக்தி அதிகமாயிட்டா உடம்பெல்லாம் வீங்கிக்கும், கால் வீங்கிக்கும், தொடையெல்லாம் வீங்கிக்கும், வயிறு வீங்கிக்கும், மார்பு வீங்கிக்கும், முகம் வீங்கிக்கும், சர்க்கரை நோய் வந்துடும், யூரிக் ஆசிட், கிரியேட்டினின் அதிகமாகிடும், டயாலிசிஸ் பண்ண வேண்டியதாக போயிடும். இந்த நீர் சக்தி குறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரத்தத்தின் அளவு குறைஞ்சி போயிடும். நீர் சத்து கம்மி ஆயிடுச்சுன்னா ஹீமோகுளோபின் கம்மி ஆகிடும். நுரையீரலிலிருந்து ஒவ்வொரு செல்களுக்கும் ஆக்சிஜனை சுமந்து செல்லக்கூடிய செல்கள் தான் ஹீமோகுளோபின், அது வலிமை இல்லாமல் போயிடும். ரெட் பிளட் கார்பசல்ஸும் ரொம்ப கம்மி ஆகிடும். ஆண்மை கோளாறும் பெண்மை கோளாறும் இந்த நீர் சக்தினால் தான் வருது. நீர் சக்தி குறைஞ்சு போயிடுச்சுன்னா அனிமியா, இரத்த சோகை நோய்கள். ஒரு பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுது, அடிக்கடி பிளட் போயிட்டே இருக்கும், அல்லது ஒயிட் டிஸ்சார்ஜ், அல்லது மாதவிடாய் ஏற்படுவதில்லை, 2 மாதம் கழித்து ஏற்படுது, 3 மாதம் கழித்து ஏற்படுது, அடிவயிற்று வலி, இந்த மாதிரி எல்லாம் உருவாகும். ஆண்களுக்கு உயிர் அணு குறைஞ்சிரும், கருவை தரக்கூடிய அந்த மொட்டிலிட்டி அந்த அணுக்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ இந்த நீர் சக்தி குறைஞ்சிருச்சுன்னா இவ்வளவு, இது அதிகமாயிடுச்சுன்னா வெவ்வேறு நோய்கள் வந்துடுது.